வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் சிஏபிஎஃப்பில் என்ன சிஏபிஎஃப்பில் ஜாயின் செஞ்சால் தமிழ்நாட்டில் போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கம்ப்ளீட் கம்பேரிசன் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். அதோட கம்பேரிசன் நம்ம ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சார்ட்டை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் எந்த சிஏபிஎஃப்பில் ஜாயின் பண்ணால் நம்ம தமிழ்நாட்டிலே போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு. வாங்க பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா சிஏபிஎஃப் ஜிடி கான்ஸ்டபிள் கம்பேரிசன் சார்ட். உங்களுக்கு வந்து எந்த ஃபோர்ஸஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா தமிழ்நாடுக்கிட்டே மேக்ஸிமம் போஸ்டிங் சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது எல்லா சிஏபிஎஃப்பும் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சேலரி ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன அலோன்சஸில் தான் கொஞ்சம் முன்ன பின்ன உங்களுக்கு வந்து டிஃப்ரென்சஸ் இருக்கும். அதை வந்து தனியாக நம்ம ஒரு வீடியோ பார்ப்போம். வாங்க இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேட்டகரியாக பிரிச்சுருக்கோம். ஃபோர்ஸு, மெயின் டிப்ளாய்மெண்ட்டு, போஸ்டிங் சான்சஸ், ஃபேமிலி லைஃப், ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? சிஎஸ்எஃப் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். மோஸ்ட் ஆஃப் த எல்லா சிஎஸ்எஃப் பொதுவாக எங்கே டிப்ளாய் ஆயிருக்குன்னா ஏர்போர்ட்டில், போர்ட்டில், பிஎஸ்யூ, மெட்ரோ, நியூக்ளியர் பிளான்ட், இண்டஸ்ட்ரியல் யூனிட்லாம் பொதுவாக அதோட டிப்ளாய்மெண்ட். இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, போர்ட்டும் இருக்குது, பிஎஸ்சி பப்ளிக் செக்டர் யூனிட்டும் நம்மகிட்ட இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் மெட்ரோவில் கிடையாது, பட் மற்ற இடத்துல இருக்குது. நியூக்ளியர் பிளான்ட்லேயும் வந்து சிஎஸ்எஃப் டிப்ளை ஆகிருக்கு. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் யூனிட். ஸோ இந்த சிஎஸ்எஃப்பை நீங்கள் சாய்ஸாக சூஸ் பண்ணினீங்கன்னா வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலே ஒர்க் பண்ண முடியும். அதே போல் ஃபேமிலி லைஃப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல 100% ஃபேமிலி வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீக்வன்சி மோஸ்ட்லி வந்து ஜோன் வைஸ் வச்சுருக்காங்க. அதனால் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்காது. ஓகே, பெட்டராக இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்கிங் நீங்கள் தமிழ்நாடுக்குன்னு சூஸ் பண்ணிங்கன்னா, தமிழ்நாடு பக்கத்தில் தான் வேலை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சிஎஸ்எஃப் தான் உங்களுக்கான ஃபஸ்ட்டு அண்ட் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸஸ். சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா என்டையராக பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா டிப்ளாய்மெண்ட் இருக்குது. இன்டர்னல் செக்யூரிட்டி, அப்புறம் லா அண்ட் ஆர்டர், நக்சல் ஆப்ரேஷன், செலெக்ஷன் டியூட்டிஸ்லாம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் பொறுத்தளவுக்கு நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா போஸ்டிங் இருக்கும். தமிழ்நாட்டில் சான்சஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் ஆவடியில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வாங்கிட்டு வந்துடலாம். தமிழ்நாட்டில் சான்சஸ் இருக்குது. அதாவது கம்பேரிட்டிவ்லி மற்ற ஃபோர்ஸஸ் கம்பேர் பண்ணும்போது சிஆர்பிஎஃப்பில் இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபேமிலி லைஃப் பார்த்தீங்கன்னா ஓகே, அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் செக்யூரிட்டி, ஆடிட் செக்யூரிட்டியில் தான் இருக்குது. இன்டர்னல் செக்யூரிட்டியில் இருக்கும்போது இதில் நிறைய பெட்டாலியன்ஸ் இருக்குது. அப்புறம் குரூப் சென்டர்ஸ் இருக்குது. அந்த குரூப் சென்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலி லைஃப் இருக்குது, நீங்கள் ஃபேமிலி வச்சுக்கலாம். சரிங்களா? ரேங்கிங் கொடுத்தோம்னா ஒரு 3 out of 5 out of 3 கொடுக்கலாம். அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து காமன். 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷத்துக்கு கொடுத்தா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கும். செகண்ட், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா இது செகண்ட் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எங்கே இருக்குது? இந்தியா பாகிஸ்தான் அண்ட் இந்தியா பங்களாதேஷ் அண்ட் பார்டர் ஏரியாஸில் இருக்குங்க. அதாவது தமிழ்நாடு போஸ்டிங் வந்து ரொம்ப ரேர் சான்சஸ் தாங்க. ஏன்னா தமிழ்நாடுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 2 பட்டாலியனும் 3 பட்டாலியனும் தமிழ்நாட்டில் இருக்குங்க. சரிங்களா? 2 பட்டாலியன் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செக்டர் குவார்ட்டர் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப் மோஸ்ட் ப்ராப்ளி பார்டர் போஸ்டிங், பட் ஆனால் ஃபேமிலி வைக்கலாம். அதுவும் இல்லாமல் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இதெல்லாம் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது ஃபேமிலி லைஃப்பும் இருக்குது சான்சஸ். அதாவது சிஆர்பிஎஃப் கம்பேர் பண்ணும்போது பிஎஸ்எஃப்க்கும் ஓரளவு பெட்டர் இருக்குங்க. பட் இங்கே 2 ரேங்கிங் போட்டிருக்கோம், பட் 2 கிடையாது, 3, 4 வரைக்கும் கூட 3 வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. அதே போல் ஃப்ரீக்வன்சி, ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்குங்க. சரிங்களா? அதாவது ஓவராலாக நீங்கள் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு வந்து இது வந்து லோ சான்சஸ் தாங்க. ஏன்னா 2-3 லொக்கேஷன் தான் இருக்குது. அப்போ எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்களோ அதுக்குள்ளே நீங்கள் இங்கே கிடைக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் பெங்களூரில் இருக்குது. பெங்களூரில் 2-3 லொக்கேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பெங்களூரும் ஈஸியாக வரலாம். பெங்களூர் தமிழ்நாடு நியர்பையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இண்டோ டிபெட் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ். இந்த இண்டோ டிபெட் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியா சைனா பார்டருங்க. டோட்டலாக ஹிமாலயன் ரீஜன். தமிழ்நாடு சான்ஸு சுத்தமாகவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல இருக்குது, அதுதான் ஆர்டிசி மானாமதுரை. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை கிட்ட இருக்க ஒரே ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வேணால் உங்களுடைய போஸ்டிங் சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேமிலி லைஃப்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப் வந்து அங்கே இருக்க செக்டர் குவார்ட்டர்ஸ் இதில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலி லைஃப் வச்சுக்கலாம். பட் புதுசாக போகிறவங்க வந்து கண்டிப்பாக ஃபேமிலி அங்கே பக்கத்தில் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாமே ஹை ஆல்டிடியூட் ஏரியாவில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீக்வன்சியும் பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு 100%
ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும். ஸோ தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு இதுக்கு வந்து வெரி வெரி லோ சான்சஸுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி சாஸ்திரா ஷிமாபல், இதுவும் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்தியா நேபாள் அண்ட் பூட்டான் அண்ட் பார்டர் ஏரியாஸ் அதெல்லாம் இருக்குது. தமிழ்நாடு சான்சஸ் கேட்டால் நில்லுன்னு தான் சொல்லலாம். பட் ஒரு கண்டிஷனில் சான்சஸ் இருக்குது. எப்படின்னு சொன்னிங்கன்னா ஐடிபிபி, எஸ்எஸ்பி, அசாம் ரைஃபிள், பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க டெபுடேஷன்ஸ் கொடுக்குறாங்க. டெபுடேஷன்ஸ் மீன்ஸ் டெபுடேஷனில் பார்த்தீங்கன்னா என்எஸ்ஜி வரலாம், எஸ்பிஜி வரலாம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிபிஐ. இந்த மாதிரி ஒரு சான்சஸ் உங்களுக்கு வந்து டெபுடேஷன் ஒரு 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ, அதுக்கப்புறம் என்டிஆர்எஃப் இதெல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இனிஷியலாக போனால் 100% கிடைக்க வாய்ப்பு இருக்காது. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 8 வருஷம் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் எப்போயாவது ஒரு டெபுடேஷன் வாய்ப்பு அதுவும் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அப்போ வேணால் நீங்கள் தமிழ்நாடு பக்கம் வர முடியும். டேரெக்டாக எஸ்எஸ்பியில் நீங்கள் தமிழ்நாடுக்கு வரவே முடியாது, சான்ஸே கிடையாது. ஃபேமிலி லைஃப் பார்க்கும்போது எஸ்எஸ்பி குட்டுங்க. ஏன்னா கம்பேரிட்டிவ்லி பிஎஸ்எஃப் ஐடிபிபி பண்ணும்போது எஸ்எஸ்பி வந்து நார்மலான பார்டரில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்டர் பக்கத்தில் ஃபேமிலிஸ் வச்சுக்க முடியும், பக்கத்தில் போயிட்டு வரலாம். ஏன்னா பெரிய நெய்பரிங் கண்ட்ரி தான், அதனால் அவ்வளோ பெரிய இஷ்யூஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வச்சுக்க முடியும். ட்ரான்ஸ்ஃபர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ரீஜனுக்குள்ளே மட்டும்தான், இண்டோ டிபெட், நேபாள் பூட்டான் பார்டர் ஏரியாவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அதுக்குள்ளே இருக்கும். 3 வருஷத்துக்கு ஒன்ஸ் வந்து ஜென்ரலாக பாலிசி. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பியும் அதே தான். அடுத்து வந்து ஓவரால் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 5 தாங்க. இது வந்து 5th சான்சஸுங்க டோட்டல். இதில் 5th சான்ஸாக நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசாம் ரைஃபிளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சைடு நினச்சி கூட பார்க்க முடியாது, நோ சான்ஸ் தான். அதான் முன்னாடி நான் சொன்ன அதே கதை தான். உங்களுக்கு வந்து டெபுடேஷன்ஸில் வேணால் நீங்கள் வரலாம். மோஸ்ட்லி இது நார்த் ஈஸ்ட் ரீஜன், அசாம், மணிப்பூர், நாகாலாந்து சைடில் தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப் ஓகே, நீங்கள் ஃபேமிலி பக்கத்தில் இருக்கிற நல்ல லொக்கேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீக்வன்சி இருக்குங்க. ஸோ 3 வருஷத்துக்கு ஒன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி சாய்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சிஏபிஎஃப் ஜிடி கான்ஸ்டபிள் சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ இதில் கொடுத்துருக்க இதே ரேங்கிங்கில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் தமிழ்நாடு கிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா போஸ்டிங்ஸ் வந்து வேகன்சிஸ் பொறுத்து, ஆப்ரேஷன் ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து, கவர்மெண்ட் பாலிசி பொறுத்து இது மாறுங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட் இப்போ இருக்க அந்த டேட்டா வச்சு நம்ம ஒரு அனலைசேஷன் கொடுத்ததாங்க. சிஎஸ்எஃப் தான் தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா மேஜர் ஏர்போர்ட்ஸ் இருக்குது நம்மகிட்ட. எங்கே சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சியில் இருக்குது. சென்னை ஏர்போர்ட்டும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி ஏர்போர்ட் இருக்குது. அப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ் இருக்குது. பிஎஸ்யூ பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் நிறையா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நியூக்ளியர் பொறுத்தவரைக்கும் கல்பாக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் போஸ்டிங்ஸ் தமிழ்நாடுக்கிட்டேயும் அது நியர்பை இதுலேயும் இருக்குங்க. ஸோ நீங்கள் சாய்ஸ்னு எடுத்திங்கன்னா சிஎஸ்எஃப் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் செஸ் நம்பர் 99. பாய்.